தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி எப்படி ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிறது வரை அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா மசாலா கரைஞ்சிடுச்சுன்னா கசப்பாயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிறது வரை நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ் அண்ட் ஷேப்பில் நீங்கள் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா கூட அந்த மஷ்ரூம்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இனி இதை ஒரு 2 to 3 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். அதுலேருந்து ஏன்னா தண்ணி வெளியே வரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். பாருங்கள், அதுலேருந்தே நிறைய தண்ணி வந்திருக்கு. நான் இன்றைக்கி ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் 1 கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 7 to 8 நிமிஷம் அது நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதை விட திக்காகணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டு இறக்கணுன்னா ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. பாய்.